ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டி ஆல்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். பழைய நைட்டியான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அளவெடுங்க. இந்த நைட்டியில் பாருங்கள் 24 இன்ச் இருக்குது. 24 இன்ச் இருக்குது. இது கொஞ்சம் பழைய நைட்டிலாம் சுருக்காக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். மொத்த டோட்டல் அளவு வந்து 24 49. புது நைட்டிலையும் இதே மாதிரி ஷோல்டர்லேருந்து இப்போ ரெண்டாக மடித்து ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 27 இன்ச் இருக்குது. மொத்த டோட்டல் வந்து 54 இருக்குது. 54 இன்ச் உயரம் இருக்குது. மொத்தம் 5 இன்ச். இதில் இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. இதில் 23 இன்ச் இருக்குது. அளவு நைட்டியில் நல்லா சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அளந்து பாருங்கள். இதில் வந்து 21 இன்ச் இருக்குது. மொத்தம் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் கூட இருக்குது. அப்போ நம்ம கீழே உயரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ரெண்டாக மடித்து தைக்க போகிறோம். அதனால் 5 இன்ச்சு உயரம் கூட இருந்துச்சு, 2.5 இன்ச்சு வச்சு இது மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு வச்சு 2.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே அந்த 2.5 இன்ச்சை மடித்து வச்சு இப்படி நீளத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 மடிப்பாகவே மடித்து வச்சு தைச்சிக்கலாம். ஒரு மடிப்பை மடித்து வச்சா நம்மளுக்கு உயரம் வந்து துணி சுருங்கிச்சுன்னா ஒரு தையலை பிரித்து விட்டு அப்படியே விட்டுக்கலாம். நான் ரெட்டையாக மடித்து ஒரே தையலாகவே போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா 2 தையலாக போட்டுக்கோங்க. 2 மடிப்பை மடிக்கும் போது 5 இன்ச்சு நம்மளுக்கு உயரம் குறைஞ்சிரும். இப்படியே அந்த சாக் பீஸ்ட்டு கோடு போட்டுக்கோம் இல்லையா, அதை உள்ளே தள்ளி விட்டு ரெட்டை மடிப்பை மடித்து இது மாதிரி நீளமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். அது மாதிரி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு மேல் பகுதி வந்து சுருக்கமாகவும் கீழ் பகுதி அகலமாகவும் இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி வட்டாரம் தைக்கும்போது கொஞ்சம் லூஸ் விழுது. இந்த பாருங்கள், அந்த ஜாயிண்ட் தையலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் லூஸ் விழுதா, அதுக்கு ஒரு சின்ன பிஞ்சில் ஒரு சுருக்கு வச்சுக்கணும். இந்த ஜாயிண்ட்டு கிட்ட சுருக்கு வச்சிட்டோம்னா நல்லா வரும், நீட்டாக வந்துடும். அது மாதிரி அந்த ஜாயிண்ட் வரையில் கொஞ்சம் லூஸ் விழும், அதுலேயும் ஒரு சுருக்கு வச்சு தைச்சிட வேண்டியதான். இப்போ நாம் 49 இன்ச்சுக்கு அளவுக்கு அளவெடுத்து தைச்சிட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழும். அந்த லூஸ் விழுறதுல ஒரே ஒரு பிஞ்சு சுருக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து விட்டு கொஞ்சம் மடித்து தைச்சிட்டிங்கன்னா நல்லா தையல் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு சுருக்கு வச்சு விட்ருவேன். அப்படியே 2 ஸ்டிச் போட்டு நூல் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து கை வந்து அதே அளவு தான் இருக்குது இதில், அதனால் கை சுருக்கலை. ஆம்ஹோல் அளவு தான் நம்மளுக்கு 2 இன்ச் இருந்துச்சுல, அதனால் 1 இன்ச்சு மட்டும் வச்சு அளந்துக்கிட்டு கையிலேருந்து நீளமாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட வேண்டியதான். அப்புறமா ஆம்ஹோல்லேருந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு மேலே 1 இன்ச் வச்சோம்ல, இங்கே 1.5 இன்ச் வச்சு இப்படி சி டைப்பில் காவை அடித்தோம்னா நம்மளுக்கு ஷேப் அழகாக வரும். மேலே ஆம்ஹோலில் 1 இன்ச் வச்சோம், இங்கே 1.5 இன்ச் வச்சு அப்படியே நீளமாக கீழே வரைக்கும் இறக்கிற வேண்டியதான். ஹைட்டாக இருக்கிறவங்க 5.5 6 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். நார்மல் ஹைட் இருக்கவங்க 5 இன்ச் வச்சோன்னா சரியாக போகும். இது பாக்கெட் இருக்குது, இதே 5 இன்ச் எடுத்து ஒரு 1.5 இன்ச்சு போட்டுட்டு கை அதே அளவு தான், ஆம்ஹோல் கிட்ட மட்டும் பிடிச்சி இப்படி லென்த்தாக அடித்து விட்டுற வேண்டியதான். சி மாதிரி அடித்தோம்னா உங்களுக்கு ஷேப் அழகாக இருக்கும். கீழே வரைக்கும் அடித்து எடுத்துட்டா நைட்டி சூப்பராக ஆல்ட்ரேஷன் ஆகி வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆல்ட்ரேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு.